அனைவருக்கும் வணக்கம். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தர்மஸ்தலா சுற்று வட்டாரத்தில் தவறுதலான முறையில் இறந்துள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆர்டியில் கிடைக்கப்பட்ட தகவலை கர்நாடக மாநில முன்னாள் எம்பி வி.எஸ். உக்ரப்பா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இவர் கர்நாடக மாநில முன்னாள் எம்பி மட்டும் கிடையாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் இதே தர்மஸ்தலா வழக்கை விசாரிக்க ஒரு சிறப்பு குழுவை அரசாங்கம் நிர்ணயிச்சது. அந்த குழுவினுடைய தலைவரும் இவர் தான். கிட்டத்தட்ட வருஷ கணக்கில் இந்த வழக்கை விசாரித்த நபர் பல்வேறு தகவலாக சொல்லியிருக்காரு. இந்த வழக்கினுடைய பல மர்மங்களுக்கு பதிலளிச்சிருக்காரு. அதெல்லாம் பத்தி விரிவா பேசுவோம். கூடவே இன்றைக்கு கர்நாடக அரசு அமைச்சிருக்கக்கூடிய இந்த SIT இதுவரைக்கும் என்ன விசாரணை பண்ணியிருக்காங்க, அடுத்த கட்டமா என்ன பண்ண இருக்காங்க அப்படிங்கிற கரண்ட் அப்டேட்டையும் இதுல பேசுவோம். ಕೊಲೆಯಾಗಿದೆ. ಮಾಹಿತಿ ಹಕ್ಕು ಕಾಯ್ದೆಯಡಿ ಮಾಹಿತಿ ತೆಗೆದು ಧರ್ಮಸ್ಥಳ ವ್ಯಾಪ್ತಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು 500ಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಹೆಣ್ಣು ಅಸಹಜ ಸಾವುಗಳಾಗಿವೆ. கடந்த ஜூலை 3ஆம் தேதி பீமா அப்படிங்கிற துப்புரவு பணியாளர் சொன்ன குற்றச்சாட்டுகள், அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன விஷயங்கள், மறுநாள் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி சொன்ன விஷயங்கள், காட்டி ஆதாரங்கள், புகைப்படங்கள், எலும்புக்கூடுகள் அப்படின்னு தேசத்தையே உழுக்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைஞ்சிருந்துச்சு. மக்கள் எல்லாருக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படிங்கிறது, தர்மஸ்தலாவில் உண்மையிலேயே பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார்களா? அதோட உண்மையை வெளியே கொண்டு வாங்க. இது ரொம்ப வருஷம் மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. கர்நாடக அரசானது கடந்த 21ஆம் தேதி SIT குழு அமைச்சாங்க. இந்த வழக்கை விசாரிப்பதற்காக பிரத்யேக தனிப்படை அமைச்சாங்க. அந்த தனிப்படை இதுவரைக்கும் எந்த விசாரணையும் பெரிய அளவில் தொடங்கலை அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. நேரடியாக தர்மஸ்தலாக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வளாகங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தோண்டி பார்க்கணும் அப்படிங்கிறதான் இங்கே எல்லாரோட கோரிக்கை. குறிப்பாக இந்த பீமா அப்படிங்கிற துப்புரவு பணியாளர் சொல்லக்கூடிய விஷயமும் அதுவாக தான் இருந்துச்சு. என் கையில் நீங்கள் மண்வெட்டி கொடுங்க, நான் போய் தோன்றேன், என்னை தோண்ட விடுங்க, எங்கெங்கே பிணங்களை புதைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்து கொடுக்குறேன் பாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவரையும் தோண்ட விடலை. இன்றளவும் இந்த வழக்கு இவ்வளோ தூரம் தான் நகர்ந்து வந்திருக்கு. இந்த SIT குழுவானது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விட்னஸ் பீமா அவர்களையே மீண்டும் ஒருமுறை நாங்கள் விசாரிக்கணும் வழக்கறிஞர் முன்னிலையில். ஸோ இதெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை நகர்த்த முடியும்னு சொல்லி அவர்கள் தரப்பு சொல்கிறாங்க. இப்போ V.S. உக்ரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா மாநிலத்தினுடைய முன்னாள் எம்பி, பல்லாரி தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட தர்மஸ்தலா பிரச்சனை அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்படுறதுனால இன்றைக்குள்ள பிரச்சனை நினைச்சிடாதீங்க. இது ஏற்கனவே ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. 1979ஆம் ஆண்டு வேதவள்ளி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எரித்து கொலை செய்யப்படுறாங்க. அன்று தொடங்கி இன்று வரை தர்மஸ்தலா பகுதியானது கொலைகளுக்கும் இது மாதிரி பிணங்களுக்கும் ஒரு பெயர் போன ஒரு இடமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த வழக்கையில விசாரிப்பதற்காக கடந்த சித்தராமையா ஆட்சி, இப்பவும் சித்தராமையா ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதே போன்று கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை 4ஆம் தேதி V.S. உக்ரப்பா அவர்களுடைய தலைமையில் 40 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுது. அந்த குழுவினுடைய வேலை அப்படிங்கிறது எக்கச்சக்கமான மரணங்கள், காணாமல் போகக்கூடிய மிஸ்ஸிங் கேசஸ்லாம் வருது. இதெல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி V.S. உக்ரப்பா அவர்களுடைய தலைமையில் 40 நபர்கள் கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுது. இந்த குழுவினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்கணும். ஏற்கனவே நிறைய மிஸ்ஸிங் கேசஸ் இருக்கு, அன்ஐடென்டிஃபைடு பாடிஸ் இருக்கு, நிறைய கொலைகள் நடக்கிறதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே விசாரிச்சு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சித்தராமையா அவர்கள் ஒரு புலனாய்வு குழு அமைச்சிருக்காரு. அந்த குழுவினுடைய அறிக்கை இதனால் வரைக்கும் கிடப்பில் போட்டிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த அறிக்கையை அரசாங்கத்தை தாக்கல் பண்றாரு. அதுக்கப்புறமா ஆட்சி மாறுது. 2018 மே மாசம் ஆட்சி மாறுது. அதுக்கப்புறமா பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி நடக்குது. திருப்பி மறுபடியும் 2023ஆம் ஆண்டு காங்கிரஸே அங்கே ஆட்சிக்கு வருது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட 2 ஆண்டுகள் இந்த வழக்கு கிடப்பில் தான் கிடந்துச்சு. இப்போ மீண்டும் சமூக வலைதளங்களில் இந்த பிரச்சனையை தலைதூக்க போய் தான் இன்றைக்கு அந்த அறிக்கையை திருப்பி எடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, விசாரணையை தொடங்கியது 2015ஆம் ஆண்டு காலம். ஆனால் விசாரணை முடிவடைந்தது 2018 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மங்களூரில் வச்சு ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வச்சு பேசியிருக்காங்க. சமூக செயற்பாட்டாளர்னு சொல்லக்கூடிய சேகர் அப்படிங்கிற ஒரு நபர் 2016ஆம் ஆண்டே தகவல் அறிவு உரிமை சட்டம் மூலமாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த தர்மஸ்தலாவை சுற்றியுள்ள பகுதிகளில் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டேட்டாவோட கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே அங்கிருந்த V.S. உக்ரப்பா அவர்கள் அப்படியே நடுங்கி போயிடாரு. என்னங்க சொல்றீங்க, 500 நபர்களுக்கு மேல காரணம் தெரியாம பெண்கள் இறந்திருக்காங்களா? This is the only taluk where large number of people are committing suicide, more particularly women. In the entire state, this is the number 1 place. இது எல்லாமே பதிவான விஷயங்கள். பதிவு செய்யப்படாத ஒரு விஷயத்தை நம்மளால ஆர்டிஐல போட்டு வாங்க முடியாது. ஆனாலும் ஏன் வழக்கு பதிவு பண்ணி அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சமயத்தில்
அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியா இருந்த தட்சிண கன்னடா அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய எஸ்பி ராகுல் குமார் அவர்கள்ட்ட போய் கேட்கிறாரு, இவ்வளவு பெண்கள் இறந்திருக்காங்களே, இந்த வழக்கு நீங்க அடுத்த கட்டமா முன்னோக்கி கொண்டு போல, ஏன் நீங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், வருஷத்துக்கு 100 பெண்களுக்கும் மேல இதே தர்மஸ்தலா பகுதியில் இறக்குறாங்க, அதற்கான காரணம் எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, என்னன்னே தெரியலன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற விஷயம் அப்படிங்கிறது, இங்க வரக்கூடியவங்க கோவிலுக்கு வராங்களா இல்ல வந்து தற்கொலை பண்ண வராங்களானே தெரியல, பக்கத்திலே நதி இருக்கு, அதனால அங்க விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த நதிகள்லயே வந்து எக்கச்சக்கமான வந்து பாடிஸ் வந்து கண்டெடுக்கப்படுது, சில சமயங்களில் உடல்கள் வந்து கண்டுபிடிக்கப்படாமலே போயிருதுன்னு சொல்லிட்டு அந்த எஸ்பி வி.எஸ். சுக்ரப்பா அவர்கள்ட்ட சொல்றாரு. அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட பேசினதுக்கு அப்புறம் வி.எஸ். சுக்ரப்பா அவர்களுக்கு தெரியற விஷயம் என்னன்னா, இவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, விசாரணை அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கட்டத்திலே நின்றுருக்கு, ஒரு வழக்கில் கூட இவர்கள் நூல் பிடிச்சு போயிட்டு அந்த இடத்துல யார் இருக்கு அப்படின்னு பார்க்கவே இல்லை, விசாரணையினுடைய மறுபக்கம் என்னன்னு இவர்களுக்கு தெரியவே இல்லை, கிட்டத்தட்ட அது எல்லாமே வந்து ஒரு கிடப்பில் போடப்பட்ட வழக்குகளாகவே இருந்திருக்கு. அந்த 500 பெண்களினுடைய மரணத்திற்கான காரணங்களும் தெளிவாக தெரியாமல் இருக்கிறதுக்கான காரணம் சரியான விசாரணை இல்லை அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறாரு. அதில் சொல்ற விஷயம், இங்கே வந்து விசாரணை நடக்கவே இல்லை, நாம ஒரு சிறப்பான முறையில் விசாரணை குழு அமைச்சோம் அப்படின்னா இதனுடைய உண்மைகளை வெளியே கொண்டு வரலாம், மாவட்ட ரீதியாக மாநில ரீதியாக குழுக்கள் தனித்தனியாக அமைச்சு ஒரு 200 நபர்கள் கொண்ட குழுவை வந்து இதில் நம்ம நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாரு முதலமைச்சருக்கு. அன்றுதான் அது கிடப்பில் போடப்படுகிறது 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம். இப்போ திருப்பி 2025ஆம் ஆண்டு கடந்த மாதங்களில் இதை கையில் எடுத்திருக்காங்க திரும்பியும். ஏன்னா அந்த அறிக்கை அப்படிங்கிறது இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு அவர்களுக்கு தெரியுது. இதில் கூடவே இந்த காவல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, பலாயிரக்கணக்கான மக்கள் வராங்க, அவர்கள் வந்து தற்கொலை பண்றதுக்கான காரணத்தை நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், பொதுவாக இது மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற தலம் அப்படின்னா இது மாதிரி நடக்க சாதாரண விஷயம் தான். ஆனால் நம்ம உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ திருப்பதி இருக்கு, லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து போறாங்க, அங்கே என்ன டெய்லி இது மாதிரி வருஷத்துக்கு 100 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இந்த பகுதியில் பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதனால தான் இத்தனை அன்யூஷுவல் டெத்து அன்நேச்சுரல் டெத்து நடக்குது அப்படிங்கிறத வி.எஸ். சுக்ரப்பா அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் இத்தனைக்கும் அப்போதைய ஆளும் கட்சியான காங்கிரஸின் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர். இப்போ நமக்கு சட்டமன்றம் வந்து ஒரே அவையாக இருக்குது, ஆனால் கர்நாடகாவை பொறுத்த அளவில் மேலவை கீழவைன்னு 2 அவை இருக்குது. இவர் வந்து மேலவை உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அதற்கு பதிலாக ஆளுநரால் நேரடியாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு நபர். ஸோ எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு அரசவையின் ஒரு அங்கம், அவராலேயே கூட இந்த வழக்கை வந்து தீர விசாரிக்க முடியல, அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த அதிகாரிகள் இந்த வழக்கை ஒரு மெத்தன போக்கோடு இல்லை வேண்டுமென்றே விசாரிக்காமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கு வந்து எஸ்ஐடி குழு அமைத்திருந்தாலும் இதுவரைக்கும் அவர்கள் தர்மஸ்தலா பகுதி வளாகத்துக்குள்ள போயிட்டு தோண்டி எடுக்கலை. ஆனால் நிச்சயமாக அடுத்த வாரம் திங்கட்கிழமை தொடங்கி அவர்கள் வந்து தோண்டுதல் பணி ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த பீமா அப்படிங்கிற துப்புரவு பணியாளர் வெளியே வந்து பகிரங்கம் அவரோட முகத்தை காட்டலை, இருந்தாலும் அவர் யார் என்னங்கிறது தெரியக்கூடாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து 1995லேருந்து 2014 வரைக்கும் வேலை பார்த்துருக்கான்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு பட்டியலான சமூகன்றதையும் எல்லாருமே பகிரங்கமாக சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கோவில் நிர்வாகத்தில் உள்ளவங்க இல்லை இந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயம் இருக்கிறவங்க நிச்சயமே அவர் யாருங்கிறத ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஜூலை 3ஆம் தேதி அவர் வந்து குற்றச்சாட்டு பகிரங்கமாக வெளியே சொல்கிறாரு, ஜூலை 4ஆம் தேதி நீதிமன்றத்துக்கும் போகிறாரு. நீங்கள் அதுலேருந்து கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களில் எவ்வளவோ விஷயங்கள் கோவில் வளாகத்திற்குள் நடந்திருக்கலாம். பலர் சந்தேகிக்கப்படும் மாதிரி அந்த பிணங்கள், அதுதான் வந்து ஆதாரம். இவர் தோண்டும் போது அங்கே எச்சங்கள் எலும்புக்கூடங்கள்லாம் கிடைச்சாதான் அதையெல்லாம் ஆதாரமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏற்கனவே பிதைக்கப்பட்ட இடங்கள்லேருந்து பல பிணங்கள் மாற்றி கூட வைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உண்மையாக பிதைக்கப்பட்டிருந்தால். அப்போ அதெல்லாமே வந்து கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருந்தது இந்த எஸ்ஐடி குழுவாக இருக்கட்டும், இல்லை அங்கே உள்ள காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும். ஆனால் அவர்கள் யாருமே இதில் வந்து பெரிய அளவில் ஈடுபாடு காட்டலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த தர்மஸ்தல சர்ச்சையை தொடங்கின உடனே 2 பெண்களினுடைய பெயர்கள் தான் அதிக அளவு வந்து பேசப்பட்டது. ஒன்று அனன்யா, இன்னொன்று சௌஞ்சனா. அனன்யா பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் கடந்த காணொலிகளில். இப்போ சௌஞ்சன்யா பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பெண் இன்றைக்கு வந்து ஒரு தெய்வமாக வழிபடப்படக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கே போயிட்டு நம்ம தமிழ் பத்திரிகை ஒன்று அங்கே போய் கள ஆய்வு செஞ்சுருக்காங்க. அவருடைய அம்மா அப்பா கிட்டே பேட்டி எடுத்திருக்காங்க. அவர்கள் வந்து நீதிக்காக போராடி, ஒரு ஊரே நீதிக்காக போராடி அவர்கள் வந்து இன்று சௌஞ்சன்யாவை ஒரு தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றளவும் அந்த பெண்ணை நினைவு வைத்திருக்கிறாங்க. நீதி கிடைக்காம மக்கள் ஏங்குறாங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பெண்ணினுடைய வழக்கிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஊர் முழுக்க சேர்ந்து தேடி இருக்காங்க. அன்றைய இரவு காணாமல் போன பெண்ணை வந்து ஒரு நாள் முழுக்க ஊர் மக்கள் தேடி இருக்காங்க. அதில் சந்தோஷ் ராவ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் சஸ்பெக்டாக வந்து காவல்துறை கைது பண்ணுறாங்க. சரி, அப்போ குற்றம் சாட்டியது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மா அப்பாவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த பெண் இறந்து கிடந்த இடத்தில் ஒரு டென்ட் போட்டு சந்தோஷ் ராவ் அவர்கள் இருந்திருக்காரு. ஸோ வந்து இவர் தான் வந்து அந்த
கொலையாளின்னு சொல்லி போலீஸ் வந்து கூட்டு போயிருக்காங்க. அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும்போது, சௌஜன்யாவோட அம்மா கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, அந்த டென்ட் அங்கே இருந்ததே கிடையாது. அந்த நபரே வந்து இவர்கள் செட் பண்ண ஆட்கள் தான். அவர்களே சந்தோஷ் ராவ் வந்து கூட்டிட்டு வந்து, அவர் வந்து உண்மையிலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அங்கே கூட்டிட்டு வந்து அவரை டென்ட்டுக்குள்ள உட்கார வச்சு அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டுட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி இவரை கைது பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸே வந்து பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும், இல்லை இவர்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க வைக்க முடியும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பெரும் புள்ளிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதில் இன்னொன்று என்னன்னா, வீரேந்திர ஹெக்டே அவருடைய சகோதரர் ஹர்ஷேந்திரகுமார் இவர்கள் இருவரும் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த வழக்கை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டர்கள்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னுமே வந்து தர்மஸ்தலா வழக்கில் பல மர்மங்கள் மர்மமாகவே தான் இருக்குது. அந்த எஸ்ஐடி குழுவினுடைய அடுத்தடுத்த விசாரணைகள் தான் இதில் நமக்கு வந்து பல விஷயங்களை தெரியப்படுத்தும். இனி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் அவர்கள் நேரடியாக தர்மஸ்தலா வளாகத்திற்குள்ளே போய் விசாரிப்பாங்க. வீரேந்திர ஹெக்டே மற்றும் ஹர்ஷேந்திரகுமார் அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அவர்கள்ட்ட வைக்கக்கூடிய விசாரணைகளில் தான் நமக்கு வந்து பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த தரப்புல இருந்து அவர்கள் பொது வெளியில் எதுவுமே பேசாமலே இருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் எம்பி. ஸோ அவர்கிட்ட நெருங்குறதுல வந்து காவல்துறைக்கு சிக்கலாம், இல்லை அவர் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட அவர் நேரடியாக பகிரங்கமாக ஊடகங்கள் முன்னாடி வந்து பேசலை அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ இதில் நம்ம அவர்கள் தரப்புல வந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதை வந்து இந்த எஸ்ஐடி விசாரணை குழு வந்து விரைவில் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். நன்றி.